வேர்ல்டு சர்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா 180th பிளேஸ்ல வந்து ஆக்சுவலி உடல் பருமன் உள்ள ஆண்கள் இருக்கிற நாடா இந்தியா இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து 182வது இடத்துல இருக்குது. மெயினான ரீசனே வந்து இந்த ஃபுட்டை இம்ப்ராப்பராக எடுத்துக்கிறதுனாலையும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்னாலையும் ஒர்க் டென்ஷன்னாலையும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனாலையும் லைக் வீசிங் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான நிறைய மெடிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும், டிப்ரெஷன் இருக்கட்டும், நிறைய ஃபுட் வந்து கரெக்டாக எடுத்துக்காதது, இந்த மாதிரியான பல ரீசனுக்காகவும் மெடிக்கல் கண்டிஷனுக்காகவும் இவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக போடுது. ஸோ எடுத்த உடனே எல்லாருமே வந்து ஒபெசிட்டி, அதாவது நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டை கட் பண்ணுறது தான். தயவு செய்து அதை யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டான ஃபுட்டை கரெக்டான டைமுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். மெயின் எதிரி வந்து சுகர் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். அந்த விஷயத்தை நீங்க தவிர்த்துக்கிட்டாலே மேக்சிமம் உங்களோட தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத நீர் எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஒபெசிட்டியை பத்தி பேசணும்னா நிறையவே பேசலாம். இன்னும் இது சம்பந்தமா நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம்.